வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் PWM கண்ட்ரோலரை சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியுடன் இணைக்கவும், வெவ்வேறு நேர இடைவெளியில் இன்புட் அல்லது அவுட்புட் கரண்ட் மற்றும் பேட்டரி வோல்டேஜை குறிப்பிடவும் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலரின் தேவை மற்றும் வகைகளை அறிந்து கொள்ளலாம். சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியின் சக்தியை கட்டுப்படுத்துவதில் PWM கண்ட்ரோலரின் பங்கை விளக்கலாம் மற்றும் PWM கண்ட்ரோலரை சோலார் பேனல் மற்றும் சோலாருடன் இணைப்பதற்கான நிலைகளை விவரிக்கலாம் மற்றும் மின்னோட்டத்தையும் வோல்டேஜை சோலார் பேட்டரி மூலம் பதிவு செய்யலாம். சார்ஜ் கண்ட்ரோலர் என்பது ஒரு வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ரெகுலேட்டர் ஆகும். இது சோலார் பேனல்களில் இருந்து வரும் வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பேட்டரிக்கு செல்கிறது. பேட்டரிகளை பயன்படுத்தும் பெரும்பாலான சோலார் பவர் சிஸ்டம்களுக்கு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்கள் அவசியம். சோலார் பேனல்களில் இருந்து பேட்டரிகளுக்கு நகரும் போது இது சக்தியை கட்டுப்படுத்துகிறது. அதிகமாக சார்ஜ் செய்தால் பேட்டரியின் ஆயுள் குறையும். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பின்வரும் முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது. இது பேட்டரியை சார்ஜ் செய்கிறது. பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் ஆகும்போது லோடை கனெக்ட் அல்லது டிஸ்கனெக்ட் செய்கிறது. பேட்டரி வோல்டேஜை கண்காணிக்கிறது மற்றும் குறைந்தபட்சம் லோடை டிஸ்கனெக்ட் செய்கிறது. சோலார் பேனலை சர்க்யூட்டுடன் கனெக்ட் அல்லது டிஸ்கனெக்ட் செய்கிறது. பேட்டரியை அதிகமாக சார்ஜ் செய்யாமல் பாதுகாக்கிறது. பேட்டரியை டீப் டிஸ்சார்ஜில் இருந்து தடுக்கிறது. ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோவை கண்காணிக்கிறது மற்றும் தடுக்கிறது. சார்ஜ் ஆன், பேட்டரி இணைப்பு, சோலார் ஆன் போன்றவற்றை குறிக்கிறது. கமர்ஷியல் சார்ஜ் கண்ட்ரோலர்கள் 10 ஆம்பியர் முதல் 40 ஆம்பியர் வரை சார்ஜிங் மின்னோட்டத்தை கொண்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும். அடிப்படையில் 3 வகையான சார்ஜ் கண்ட்ரோலர்கள் உள்ளன. அதாவது ஆன் அல்லது ஆஃப் வகை கண்ட்ரோலர், பல்ஸ் வித் மாடுலேஷன் அண்ட் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங். சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியின் பவரை கட்டுப்படுத்துவதில் PWM கண்ட்ரோலர் பங்கை பார்ப்போம். PWM கண்ட்ரோலரில் டிசைர்ட் பேட்டரி வோல்டேஜ் அடையும் போது அவுட்புட் மிக வேகமாக ஆன் அல்லது ஆஃப் ஆகிறது. பேட்டரி வோல்டேஜ் நிலையானதாக இருந்து மேலும் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியை உருவாக்குகிறது. அதிக சார்ஜ் கண்ட்ரோலர்கள் பல்ஸ் வித் மாடுலேஷனை பயன்படுத்துகின்றன. இது ஒரு செயல்முறையாகும். இதில் பேட்டரி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையை அடைய தொடங்கும் போது அதற்கு மாற்றப்படும் பவரின் அளவு படிப்படியாக குறைகிறது. PWM பேட்டரி ஆயுளை மேலும் நீட்டிக்கிறது, ஏனெனில் இது பேட்டரியின் அழுத்தத்தை குறைக்கிறது. இது பேட்டரிகளை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் அல்லது ஃப்ளோட்டிங் நிலையில் காலவரையின்றி வைத்திருக்க முடியும். PWM சார்ஜர்கள் மிகவும் சிக்கலானவை, ஆனால் அவை பிரேக்கபிள் மெக்கானிக்கல் கனெக்ஷனை பயன்படுத்தாததால் அவை அதிக நீட்டித்திருக்கும். சுருக்கமாக, PWM கண்ட்ரோலர் சோலார் பேனல்கள் மற்றும் பேட்டரிக்கு இடையில் ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் என்று கருதலாம். பேட்டரி வோல்டேஜை அப்சார்ப்ஷன் வோல்டேஜ் நிலையில் ஹோல்டில் வைத்திருக்க தேவைக்கேற்ப சுவிட்ச் ஃபிளிக்ட் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது. பல்ஸ் வித் மாடுலேட்டட் PWM ஆனது சில லோடுகளுக்கு தேவையான சினுசாய்டல் வேவ்ஸை லோடின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாற்றியமைக்கிறது. இப்போது இந்த கண்ட்ரோலரின் அம்சங்களை புரிந்து கொள்வோம். பேட்டரி கெபாசிட்டி, பிரிவென்ஷன் ஆஃப் ஹீட்டிங் மற்றும் கேசிஃபிகேஷன் மற்றும் சிறிய பயன்பாடுகளுக்கு ஏற்றது. 4.1 சோலார் பேனல் மற்றும் சோலார் அவுட்புட்டுடன் PWM கண்ட்ரோலரை இணைக்கும் செயல்முறை இங்கே வருகிறது. சோலார் பேனல், சோலார் பேட்டரி இணைக்கும் வயர்ஸ், PWM கண்ட்ரோலர், வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர். உங்களிடம் பின்வரும் அனைத்து கருவிகள் மற்றும் உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்யவும். சோலார் பேனல் 75 வாட்ஸ், சோலார் பேட்டரி 12 வாட்ஸ், 100 ஆம்பியர் பெர் ஹவர், கனெக்டிங் வயர்ஸ், PWM controller,
வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர். வரைபடத்தின்படி கூறுகளை இணைக்கவும். சூரிய ஒளியில் சோலார் பேனலை வைக்கவும். இன்புட் அவுட்புட் வோல்டேஜை சோதிக்கவும். உங்கள் கவனிப்புகளை பதிவு செய்யவும். சோலார் பேனல் அண்ட் சோலார் பேட்டரியுடன் PWM கண்ட்ரோலரை இணைக்க மற்றும் வெவ்வேறு நேர இடைவெளியில் இன்புட் அவுட்புட் மின்னோட்டம் மற்றும் பேட்டரி வோல்டேஜை கவனிப்பதை குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலரின் தேவை மற்றும் வகைகளை அறிந்து கொள்ள முடியும். சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியின் சக்தியை கட்டுப்படுத்துவதில் PWM கண்ட்ரோலரின் பங்கை விளக்கி PWM கண்ட்ரோலரை சோலார் பேனல் மற்றும் சோலார் பேட்டரியுடன் இணைப்பதன் படிகளை பற்றி அறிந்து மின்னோட்டம் மற்றும் வோல்டேஜ் அளவை குறிக்கவும் முடியும்.